ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு வீடியோவில் நல்ல உதிரியாக சேமியா கிச்சடி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டிஃபன் வெரைட்டி. நம்ம பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்றதுக்கு இப்படி எதுக்காகவும் நம்ம செய்ய முடியும் சேமியா கிச்சடி. வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூடவேவும் ஒரு மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுக்கோங்க. அது கூட தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப நான் என்னென்ன காய்கறிகள் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். நான் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்திருக்கிறேன். அதை நல்லா முளைக்கட்டி நான் வச்சிருக்கிறேன். நீங்க அப்படியே சேர்க்கனா கூட சேர்த்துக்கோங்க. இப்ப இது கூடவேவும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எந்த விதமான காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கிடலாம். இப்போ ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் நிதானமான துண்டுகளா வெட்டி வச்சுக்கோங்க. அது கூடவேவும் ஒரு கேரட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்கோங்க. அது கூடவே 10 போல பீன்ஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இது போக நம்ம சேமியா கிச்சடிக்கு கேப்சிகம் பயன்படுத்தலாம், ஸ்வீட் கார்ன் பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கடுகு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமா கருவேப்பிலை, அது கூட மிளகாய். இது எல்லாத்தையும் முதல்ல நம்ம நல்லா தாளிச்சிடணும். தாளிச்சதுக்கு அப்புறமா ஒவ்வொரு காய்கறிகளா சேர்த்து நம்ம வதக்கணும். இது கூட முந்திரி பருப்பு, கடலை பருப்பு கூட நம்ம சேர்த்துக்கிடலாம், நிலக்கடலை பருப்பு கூட. இப்போ பாருங்க, நான் வெங்காயம் போட்டு வெங்காயத்தை நல்லா இந்த மாதிரி வதக்கிடுங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு நீங்க வதக்கினா போதும். இப்போ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இது கூட பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். அது கூடவேவும் கேரட் கூடவேவும் பட்டாணி, இது மூணையும் கலந்துட்டு நல்லா இதை வதக்கிடுங்க. ஒரு நிமிஷம் போல வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும். இதுல நம்ம இஷ்டத்துக்கு என்ன விதமான காய்கறிகளும் நம்ம சேர்த்துக்கிடலாம். உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் வதக்கிட்டேன். இது கூடவேவும் இப்போ ஒரு தக்காளி இந்த மாதிரி சின்ன சின்னதா வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்க்கறதுனால சேமியா கிச்சடி நல்ல டேஸ்டா இருக்கும். இதை இந்த மாதிரி லேசா இப்படி வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நம்ம திருப்பி ஒரு நிமிஷம் போல வதக்கணும். சீக்கிரமா காய்கறிகள்லாம் வதங்கிடும். இப்ப இந்த அளவுக்கு வதக்கினா போதும். அது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா பிரட்டி விட்டுருங்க. இப்ப இதுல நம்ம தண்ணி சேர்க்கணும். இப்ப நான் 2 கப் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இப்ப சேமியா கிச்சடி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குலைவா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட ஒரு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. எனக்கு நல்லா உதிரியா வேணும், அதனால 2 கப் சேர்த்திருக்கேன். இப்ப காய்கறி நல்லா வேகட்டும். இதை மூடி வச்சிருங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுக்கோங்க. இப்ப 5 நிமிஷம் ஆயிருச்சு. பாருங்க, காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. தண்ணியும் நிதானமா இருக்கு, ரொம்ப இல்லை. இப்ப நம்ம இதுல 2 கப் அளவுக்கு சேமியா, இது வறுத்த சேமியா எடுத்திருக்கிறேன். நீங்க ஒருவேளை வறுத்த சேமியானா அப்படியே சேர்த்துக்கோங்க. வறுக்காத சேமியானா நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. அப்படியே கொட்டக்கூடாது. இந்த மாதிரி கைகளால எடுத்து அப்படியும் சுத்தி அப்படியே தூவி விடுங்க. அப்பதான் நல்லா இருக்கும், கட்டி சேராம இருக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு லேசா இந்த மாதிரி பிரட்டி விடுங்க. அதாவது அந்த காய்கறிகளையும் தண்ணியையும் இந்த சேமியாவோட நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். ஏன்னா இது நம்ம தம் போட போறோம். அப்படிங்கிறதுனால இதை நல்லா கலந்து விட்டாதான் நல்லா ஒண்ணு போல வேகும். இல்லாட்டி கொஞ்சம் மஞ்சளா இருக்கும், கொஞ்சம் வெள்ளையா இருக்கும். அதனால நல்லா கலந்து விட்டுட்டு இப்படி மூடி வச்சிருங்க. ஸ்டவ்வை நல்லா சிம்ல வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கட்டும். இப்ப பாருங்க, 5 நிமிஷம் ஆயிருச்சு. சூப்பரா வெந்துருச்சு சேமியா கிச்சடி. இப்ப எல்லா காய்கறியும் ஏற்கனவே வெந்துருச்சு. பாருங்க, அடியில கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை. அதே நேரத்துல குலைவாவும் இல்லை, நல்லா பொழு பொழுன்னு இருக்கு. நீங்க 2க்கு அதாவது சரிக்கு சமமா தண்ணி அப்படியே வச்சீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உதிரியா நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் சேமியா கிச்சடி. நல்லா உதிரியா. இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்க, கொஞ்சம் கூட தண்ணியே இல்லை, கரெக்டா இருக்கு தண்ணி. இப்ப இதை லேசா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நீங்க வறுத்த முந்திரி, வறுத்த கடலை பருப்பு இப்படி எதுனாலும் சேர்க்கலாம். நான் சூப்பரா ரெடி பண்ணிட்டு சேமியா கிச்சடி. இது கூட வாசனைக்காக 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இது உங்களுடைய விருப்பம் தான். இப்ப நம்ம சூப்பரா ரெடி பண்ணிட்டோம் சேமியா கிச்சடி உதிரியா. கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்க வீட்டில் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருந்துச்சுன்னு உங்களுடைய ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீனிவாசன் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசன் சமையலில். தேங்க்யூ.